திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய 3 பக்தர்கள் ராட்சதலையில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் அவர்களை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் போராடி மீட்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், அவர்கள் தற்போது உடல்நலம் எவ்வாறு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அவர்களுடைய உடல்நலம் தற்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் இருக்குது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல நாள்தோறும் பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறது வழக்கம். விடுமுறை தினங்கள்ல அதிக அளவு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வாங்க. அந்த வகையில இன்று காலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில சேலத்தை சேர்ந்த தங்கம் என்பவர், அதே மாதிரி புதுக்கோட்டையை சேர்ந்த பாகம்பிரியா, கோவையை சேர்ந்த வெங்கடேசன், இவங்க 3 பேரும் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ராட்சச அலையில சிக்கி இவங்களுடைய கால் பாதிப்பாயிருக்கு. காலில் எலும்பு உடைஞ்சதாக கூறப்படுது. இதனால இவங்க கடல் அலை சீற்றம் காரணமாக கடலுக்குள்ள இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் கடற்கரை பணியாளருக்கு கிடைக்கப்பட்ட உடனடியாக கடலுக்குள்ள போய் இந்த 3 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதலுதவி செய்து அதை தொடர்ந்து திருச்செந்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கோவில் பணியாளர்களை அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்த பக்தர்களும் கோவில் இணையாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட அலுவலர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த 3 பேரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்லி கூறப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.